Hello Free to Fly, welcome to our drone series episode number 5. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா it's going to be a soldering tutorial. First வந்து இந்த soldering நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு Miniware TS101. ட்ரோனுக்கு அதாவது FPV ஸ்பெசிஃபிக்கான சால்டரிங் வந்துட்டு நம்ம நார்மல் சால்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அது திருப்பி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட 2 months 3 months வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த ட்ரோன் சால்டரிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சால்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த மினிவேர் வந்து அந்த மாதிரி ஒரு ஒன் சச் சால்டர். இது இல்லாமல் சில அதர் பிராண்ட்ஸ் இருக்குது. கீநோட் என்னென்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு சால்டரிங் அயன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல்னு என்னென்னா சால்டரிங்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம பண்ண போகிற டெம்பரேச்சர் வந்துட்டு 350 degree Celsiusனா க்ளோஸ் டு 650 Fahrenheit அப்ராக்சிமேட்லி. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் சால்டரிங் வந்துட்டு உங்களால் 50 degree to 400 degree Celsius வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐ மீன் வேரியேஷன்ஸ் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த FPV சால்டரிங் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் எனி அதர் நார்மல் சால்டரிங். அதுக்குன்னு நிறையா காம்பனன்ட்ஸ், ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட்ஸ் தேவை. அதான் என்னென்னு வந்துட்டு நம்ம எனக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தேவையான மொத்த காம்பனன்ட்ஸும். ஃபஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த TS101 ஸ்மார்ட் சால்டரிங் அயன் மினிவேர். இது வந்துட்டு எனக்கு அமேசானில் இருந்தால் கிடச்சிது. வெரி லிமிட்டட் ஸ்டாக். இது வந்து ஒன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் சால்டரிங் அயன். பார்த்தீங்கன்னா கிரிப் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட பென்சில் மாதிரி தான். இதை வந்துட்டு நம்மளோட சால்டரிங் அயன் டிப். இதில் வந்துட்டு மல்டிபிள் சால்டரிங் அயன் டிப்ஸ் இருக்குது. இந்த டிப் பேர் வந்துட்டு B2. நமக்கு வந்து ரெண்டு டிப்பு தான் தேவை. ஒரு டிப் பேர் வந்துட்டு B2, இன்னொன்று வந்து BC02. BC02 வந்து நமக்கு கிடைக்கல. அது வந்து நான் ஸ்டில் என்னோடய பையர்ஸ் வந்துட்டு ஹெல்ப் கேட்டுட்ருக்கேன். வில் சி. இதில் வந்துட்டு நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட சால்டரிங் அயன். இது வந்துட்டு நம்மளோட சால்டரிங் அயனுக்கு கேப் மாதிரி. அதுக்கப்புறமேட்டு இது ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் யார் இருக்கான்னா USB-C டைப் கேபிள். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு USB-C டைப் கேபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இவங்க கொடுத்த USB-C டைப் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த USB-C டைப் கேபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இவங்களே நான் வாங்கின இடத்துலேருந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் சீன்லேருந்து நகர்த்திடலாம். இதான் வந்துட்டு இதோட வர ஒரு சார்ஜர். இந்த சார்ஜர் வந்துட்டு எனக்கு வந்து சாம்சங் சார்ஜர் தான். இதோட பவர் அவுட்புட் பார்த்திங்கன்னா 4.5 ஆம்பியர், அப்புறம் 2.8 ஆம்பியர் கரண்ட். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் ஒரு சார்ஜர் தான். உங்களோட ஃபோன் சார்ஜரோட இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரில. பட் இதான் வந்துட்டு நம்மளோட சால்டரிங் அயனுக்கு பவர் சோர்ஸ். ஓகே, இவரை இப்போதைக்கு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறதுல முக்கியமான ஐட்டம் வந்துட்டு நம்மளோட லெட். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் லெட். இந்த லெட் வந்துட்டு 63% டின் அண்ட் 37% வந்துட்டு லெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெட் வந்துட்டு 37, அதுக்கப்புறம் டின் வந்துட்டு 63%. இது வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ஃப்ளக்ஸ் கோர். அப்புறம் இது வந்து 0.6 mm, ரொம்ப ஒரு தின்னான சால்டர். இதுக்கு வந்துட்டு சென்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிலே வந்துட்டு அந்த ஃப்ளக்ஸ் இருக்கும். ஃப்ளக்ஸ்னு என்னென்னா நம்ம வேக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக வாங்கலாம், சால்டரிங் வேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து சென்டர்லேயே ஆல்ரெடி சால்டரிங் வேக்ஸோடு தான் வந்திருக்கும். இதனால் என்னென்னா உங்களுக்கு சால்டரிங் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதான் இதில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ்.
நான் யூஸ் பண்ணுறது மேயம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த ஃப்ளக்ஸ் பென். இது வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஈஸியாக சால்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த இந்த ஃப்ளக்ஸ் இது வந்து நம்ம மார்க்கர் பென் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து சால்டரிங் டிப் கிளீனர். இது வந்து பிராஸ் ஸ்பாஞ்சோடு இருக்கிறது. இது வந்துட்டு இந்த பிராஸ் ஸ்பாஞ்ச். இது வந்து நம்மளோட டிப் வந்துட்டு இதில் வந்து நிக்கல் கோட்டிங் இருக்குது. உள்ளே வந்துட்டு காப்பர் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு அதில் நிக்கல் கோட்டிங் வந்திருக்கனால நம்ம வந்து இதை ஹார்ஷாக வேறு எதுவும் ஹார்ஷ் சப்ஸ்டன்ஸ் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி போக் பண்ணால் அது மேலே ஒட்டியிருக்க லெட்டெல்லாம் போயிடும். ஆனால் இதுதான் சால்டரிங் அயன் கிளீனர். அதுக்கடுத்து வந்துட்டு இந்த ப்ளூ டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போர்டு என்ன போர்டோ அதை வந்துட்டு இன் பிளேஸில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த ப்ளூ டேக் வந்து நம்ம ஃபில் பண்ணோம். நமக்கு வந்து இப்போதைக்கு ஒன்று போதும், கொஞ்சம் ஒன்று கூட தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்துக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லைம் மாதிரி. இதை நம்மளோட ப்ளூ டேக் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதை கொஞ்சம் இது வந்து க்ளே மாதிரி தான். இதோட பர்பஸ் வந்துட்டு சில பேர் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மல்டிபிள் ஹோல்டிங் ஹேண்ட்ஸு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ப்ளூ டேக் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இது வந்துட்டு நம்மளோட ப்ராக்டிஸிங் பேட். இதுதான் ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம சால்டரிங் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா எடுத்ததும் போய் நீங்கள் உங்களோட இஎஸ்சி இல்லை எஃபிவி ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து சால்டர் பண்ண ட்ரை பண்ணி ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பேட் வாங்கிக்கோங்க. இது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும். இதை எடுத்து நம்ம இப்போ நம்மளோட ப்ளூ டேக் மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதனால் இது வந்துட்டு ஸ்டேபிளாக அது அதோட பொசிஷன்லேயே நின்றுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். இது வந்து இன்னொரு காம்பனண்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 99.9% பியூர் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ளக்ஸ் பென் சொன்னோம் இல்லையா, இந்த கேஸ்டர் ஃப்ளக்ஸ் பென், இது வந்துட்டு நோ க்ளீன் ஒரு வெர்ஷன் இருக்குது. இது வந்துட்டு நான் வந்து தெரியாமல் இன்னொரு வெர்ஷன் வாங்கிட்டேன். அதாவது இது யூஸ் பண்ணால் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி ஆகணும். இல்லாட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பேட்ரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபயர் ஆச்சுன்னா, இல்லை நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் ஆச்சுன்னா நம்மளோட போர்டே வந்துட்டு பற்றி எரிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அதை தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறையா இந்த இடத்துல வந்துட்டு ஒரே இடத்துல நிறையா ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஃப்ளக்ஸ் வந்துட்டு ஆடாக இருக்கிறது வந்து உங்களுக்கு காட்டுற அளவுக்கு இங்கே தெரியல. ஆனால் நான் வந்துட்டு இதுக்குள்ளே ஃப்ளக்ஸ் வந்து நிறையா ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மேனுவலாக இப்போ இது ஃபயர் ஆகுதா அப்படின்னு நம்ம ஃப்ளக்ஸ்க்கு ஃபயர் எடுத்துகிட்டு போய் செக் பண்ண போகிறோம். ஓகே, அப்படி தான் ஆன மாதிரி தெரியல. ஸோ வி ஆர் சேஃப். இருந்தாலும் இப்போ இந்த ஃப்ளக்ஸை ஆட் பண்ணால் இந்த ஃப்ளக்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதான். இது வந்துட்டு ஆக்சுவலி பர்ன் ஆகிடும். அதனால கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இதை ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணால் எல்லா ஆல்கஹாலும் எவாப்ரேட் ஆகிடும். ப்ளஸ் இது வந்து பேர் ஹேண்ட்ஸில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஹைலி டாக்ஸிக், ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணிட்டு உள்ளே போயிடும். ஸோ யூஸ் இட் வித் அ க்ளவுஸ். ஆனால் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண போதில்லை, அதனால் தூரமாக வச்சலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட சால்டரிங் அயன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு செட்டிங்ஸ் காட்டுது. செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு எப்படி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இதில் ஏழுத்துனா ரெடியூஸ் ஆகும். ஒர்க்கிங் டெம்பரேச்சர் செட் பண்ணும். ஒர்க்கிங் டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம 350 டிகிரி செல்சியஸ்க்கு செட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஒர்க்கிங் டிகிரி வந்துட்டு செட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ராட் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எவ்வளோ குயிக்காக வந்துட்டு 0 to 350 டிகிரி செல்சியஸ் வந்து நீங்களே பார்ப்பீங்க. அதுவும் இப்போது இது வந்துட்டு சப்போஸ் 350 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கூல் டவுன் ஆகிக்கும். இல்லை அதுவே நம்ம சால்டர் பண்ண கூல் ஆகிடுச்சினாலும் இந்த ஸ்மார்ட் சால்டரிங் அயனே ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிக்கும். எப்போவுமே வந்துட்டு சால்டரிங் அயனை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. தெரியாமல் இது கை வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இப்போ எங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃப்ளக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு சால்டர் வந்துட்டு நமக்கு இன்னும் குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நாங்கள் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா சால்டரிங்கில் இருக்க மெயின் பேசிக்ஸே வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல சால்டர் பண்ண போகிறீங்களோ அங்கே ஒரு காப்பர் ஃபிலிம் மாதிரி உங்களுக்கு தெரியும். பேசிக்காக என்னென்னா அதான் வந்துட்டு அந்த சால்டர் போய் உட்காரப்போட பிளேட், அந்த பிளேட்டில் தான் வந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணணும். நம்ம வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்டர் வந்துட்டு இந்த லெட்டை வந்துட்டு சால்டரிங் பெனில் டச் பண்ணிட்டு அதிலிருந்து எடுத்து வைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து போர்டை ஹீட் பண்ணிட்டு அந்த போர்டு ஹீட் ஆனதுக்கப்புறம், அதாவது ரொம்ப ஹீட் பண்ணிட்டாலும் அது ஓப்பன் ஆகி வந்துடும். அந்த இடத்துலேருந்து அதோட பிளேஸ்லேருந்து தனியாக கலந்து வந்துடும். அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த போர்டை ஹீட் பண்ணிட்டு, போர்டு ஹீட் ஆகிடுச்சா இல்லையான்றதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த போர்டை வந்துட்டு ஃபஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிடுறேன். ஹீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அங்கே வந்துட்டு நம்ம இப்படி டச் பண்ணோம்னா நமக்கு இதோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயிண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கணும். அதாவது இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஷைனி சில்வர் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதில் எவ்வளோ நீட்டாக தெரியுதுன்னு தெரில. இந்த மாதிரி உங்களோட சால்டரிங் வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். சேம் பக்கத்தில் இருக்கிறத ஹீட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்துட்டு போர்டை நல்லா ஹீட் பண்ணிட்டு அந்த போர்டில் வந்துட்டு ஒரு காப்பர் ஃபிலிம் இருக்கும். அந்த போர்டு ஹீட் பண்ணிட்டு அந்த போர்டு மேலே நீங்கள் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெசின் வந்துட்டு லெட் வந்துட்டு அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஜாயின்ட்ஸ் பண்ணியிருக்கேன். 3மே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷைனியாக இருக்க தெரியும். ப்ளஸ் இந்த 3மே வந்துட்டு அது ஒன்றோட ஒன்று டச் ஆகலை. ரெண்டும் எல்லாம் தனித்தனியாக நமக்கு வந்து நீட் அண்ட் க்ளீன் சால்டரிங். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சால்டர் பிளேட்ஸ் இருக்குது. அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் சால்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த சால்டரிங் அயன் பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் பற்றியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். 400 டிகிரிஸ்க்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்களோட சால்டரிங் அயனை வந்து ஹீட் பண்ணக்கூடாது. அதனால் உங்களுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சால்டரிங் அயன் தான் யூஸ் பண்ணோம். ப்ளஸ் சேஃபர் சைடு வந்துட்டு நம்ம 350 டிகிரி செல்சியஸ் அதான் வந்துட்டு நம்மளோட ஒர்க்கிங் டெம்பரேச்சராக இருக்கணும். இது வந்து ஸ்மார்ட் சால்டரிங் அயன்றதுனால இதுவே டெம்பரேச்சர் ஒருவேளை டிப்போட டெம்பரேச்சர் கூலிங் ஆனாலோ இல்லை ஓவர் ஹீட் ஆனாலோ அதுவே நம்ம செட் பண்ணியிருக்க ஒர்க்கிங் டெம்பரேச்சருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன டைப் ஆஃப் சால்டரிங் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம FPVக்கு வந்து இந்த டிப்பு வந்துட்டு B2. இன்னொரு டிப் நமக்கு தேவைப்படுற டிப் வந்து BC02. BC02 இல்லைன்னா கூட நம்ம வந்து B2 வச்சு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in another video. இதே மாதிரி உங்களுக்கு ட்ரோன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரோன் பில்ட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.